வணக்கம் நேயர்களே. நேரம் நல்ல நேரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன் சார். வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி கண் திருஷ்டி இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, கண் திருஷ்டியை போக்கணும்னா எளிய பரிகாரம் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். இந்த பதிவிடுறேன், நீங்கள் பார்த்துங்க. என்னென்னா, கல்லுப்பு வாங்குகிற பழக்கம் பொதுவாக வச்சுங்க. கல்லுப்பு எப்படி வாங்கணும்னா, வெள்ளிக்கிழமை வாங்கணும். வாங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா, காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9ங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கல் உப்பு வாங்கி வச்சுங்க. அதை வாங்குகிற பாக்கெட் 1, 2, 3 உங்கள் சாய்ஸ். நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுங்க. பொதுவாக கண் திருஷ்டி போக்கணும்னு சொன்னால் அந்த கல் உப்பு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, 2 பவுல் வீட்டில் இருந்தால் எடுத்து வச்சுங்க. அப்படி சப்போஸ் கரண்டி பவுல் இல்லைன்னா புதுசாக 2 வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பவுல் முழுக்க கல் உப்பை ருப்பிட்டு உங்கள் வீட்டு வாசல் வெளியே சார் 2 பக்கம் 2 இடத்துல வந்து கல்லுப்பு வச்சுடுங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை மாற்றலாம் சார். திடீர்னு மழை வந்துச்சுங்க சார், கல்லுப்பு வந்து மொத்தம் கரைஞ்சி போச்சு, என்ன பண்ணலான்னா, சப்போஸ் அது தண்ணி இருந்தால் தண்ணி காலப்படத்தில் ஓரமாக ஊற்றிட்டு மறுநாள் உடனே அப்பயே அந்த ஸ்பாட்லேயே வந்து கல்லுப்பு ரொப்பி வச்சுடுங்க. நமக்கு என்ன தேவைன்னா, உங்கள் வீட்டு வாசல் 2 பக்கம் 2 மூலையில் வந்து கல்லுப்பு எப்பவுமே இருக்கணுங்க. அந்த கல்லுப்பு நீங்கள் எப்பயுமே வச்சிட்டிங்கன்னா, மாற்றத்தை மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிங்க. மழை பெஞ்சால் மட்டும் மறுநாள் உடனே அப்போயே ஸ்பாட்டில் கூட மாற்றிங்க. மறுநாள் கூட தேவையில்லை, ஸ்பாட்லேயே மாற்றிங்க. ஆனால் கல்லுப்பு எப்பயுமே உங்கள் வீட்டு வாசல் 2 பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராது. அது மூலிமா கண் திருஷ்டி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு பொருள் மூலிமா தீருங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி அடைங்க. வாழ்த்துக்கள்.